பணியில் எங்களோடு இணைந்து அவர் பணியாற்றுகிற பொழுது அவரோடு நன்கு நேரடியாக பேசி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் அல்ல. மிக யதார்த்தமாக பேசுவார், யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார். ஒரு நல்ல கலைஞரை தமிழகம் இழந்துவிட்டது, ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழகம் இழந்துவிட்டது. சட்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார், ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞராக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.